ஓகே, இங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள் சேல்ஸிலோட. டாம் மேக்ஸ் அண்ட் செல்ஸ் லெமனாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாம் கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற லெமன்ஸ் வச்சு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, லெமன் ஜூஸ் பண்ணி அது வந்து விற்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is getting money. Okay, so after selling these lemonade he is getting money. Okay, so அதே மணி வச்சு என்ன பண்ணுறான் வந்து he is buying earphones, கேம்ஸ் எல்லாம் வாங்குறான். ஸோ அவகிட்ட இருக்கிற காசு வந்து என்ன பண்ணுறான், அகெயின் வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான் இல்லையா. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணது விற்று அந்த காசு வச்சு அவன் வந்து he is spending money for buying goods and services. So here supply is creating its own demand. supply பண்ண என்ன ஆகுது, அவனோட பொருட்கள் விற்க என்ன ஆகுது, அவனுக்கு இன்கம் வருது. அந்த இன்கம் வச்சு என்ன பண்ணுறான், he is again buying goods and services. So this is an example. And so in short வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, classical theory explains that person receives his income from production which is spent on the purchase of goods and services produced by others. ஓகே, ஸோ இது வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம் வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஏர்ன் பண்ணுற இன்கம் வந்து அகெயின் தேர் ஸ்பெண்டிங் ஃபார் பையிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ என்னெல்லாம் வந்து நம்ம வந்து வேலை செய்கிறோம், காசு வாங்குகிறோம், அண்ட் அகெயின் அந்த வந்த காசில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்களோட பொருட்கள் வாங்குறதுக்கு நம்ம வந்து we are spending. Okay, and so assumptions of sales law. ஓகே, ஸோ இந்த சேல்ஸ் லாவோட வந்து நிறைய அசம்ஷன்ஸோடு தான் வந்து இந்த சேல்ஸ் லாவே இருக்குது. அதில் என்னென்ன ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் ஆஃப் எ கமோடிட்டி ஆர் அன் இன்புட் கேன் அஃபெக்ட் த ப்ரைஸ். ஓகே, ஸோ வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபரோ இல்லை பையரோ இல்லைன்னா வாங்குறவங்களோ விற்கிறவங்களோ வந்து அவங்க வந்து பொருட்களோட விலையை வந்து அவங்க வந்து டிசைட் பண்ண முடியாது, இல்லை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அசம்ஷன். அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து எக்கானமியில் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தேர்ட் பாயிண்ட் இஸ் பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட் பை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன் இட்ஸ் எக்கனாமிக் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் வந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட தான் வந்து அவங்க வந்து விற்கிறதோ வாங்குறதோ பண்ணுறாங்க. இந்த ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எக்கனாமிக் டெசிஷன்ஸ் வந்து டிசைட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். அண்ட் ஃபோர்த் அசம்ஷன் இஸ் தி லைசஸ் ஃபேர் பாலிசி இஸ் எசென்ஷியல் ஃபார் அன் ஆட்டோமேட்டிக் அண்ட் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம். ஸோ மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிட்டர்மைண்ட் எவ்ரிதிங் ரைட் அப்படின்னு வந்து ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லைசஸ் ஃபேர்னா என்ன, எஸ் கேபிட்டல் எக்கானமி, வேறாஸ் இங்கே வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட்டும் இருக்காது. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸஸ் அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஓகே வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங். ஸோ தானாகவே வந்து எல்லா ப்ரைஸ் விலையாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸாக வந்து தானாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தெர் வில் பி ஏ பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் லேபர் அண்ட் ப்ராடக்ட் மார்க்கெட். ஸோ இப்போ பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனி நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து இப்போ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ தட் இஸ் த ஃபிஃப்த் பாயிண்ட். அண்ட் கம்மிங் டு சிக்ஸ்த் ஒன், தேர் இஸ் அ வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது இருக்கும். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று வந்து தானாகவே இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மணி ஆக்ட்ஸ் ஓன்லி ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ நம்ம வந்து காசு பாட்டர் சிஸ்டமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு இன்னொரு பொருளை வந்து கொடுப்போம். ஸோ அங்கே வந்து மணி அப்படிங்கிற கான்செப்டே இருக்காது, மணிங்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணல. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து மணி. ஓகே, ஸோ தட் இஸ் செவன்த் அசம்ஷன். அண்ட் எயித் ஒன் இஸ் லாங் ரன் அனாலிசிஸ். ஷார்ட் ரன் குறிப்பிட்ட சின்ன காலத்துக்கு மட்டுமே இல்லாமல் இது வந்து ஸோ ஃபார் லாங் பீரியட் வந்து இது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நைன்த் ஒன் இஸ் தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமே இருக்காது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 10th one is unutilized resources used until it reaches full employment. Okay, ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க யூஸ் பண்ணாத
யூஸ் பண்ணாத ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாமா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிற வரைக்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 11th ஒன் இஸ் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஆப்ரேட்டட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனே இருக்காது அண்ட் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் வந்து ஆப்ரேட் ஆகிருக்கும். ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வந்து இருக்காது அண்ட் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் இன் ப்ரைஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். ஓகே, ஸோ தீஸ் அண்ட் 12th ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி லீட்ஸ் டு சேவிங்ஸ். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது, நிறைய நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, தீஸ் ஆர் த ஃபியூ அசம்ஷன்ஸ் மேட் அண்ட் கம்மிங் டு இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் லா. ஓகே, ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் லா, இம்ப்ளிகேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லாவோட ரிசல்ட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னால் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் ப்ரொடக்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்காது. தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அன்யூட்டிலைஸ்ட் ரிசோர்ஸஸ் இன் த எக்கானமி இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் டு எம்ப்ளாய் தம் டு த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி நம்ம அசம்ஷன்ஸில் பார்த்தது தான் நம்ம வந்து அகைன் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம யூஸ் பண்ணாத ரிசோர்ஸஸ் வந்து நம்ம வந்து அகைன் அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிற வரைக்குமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, and third one is as automatic price mechanism operates in the economy there is need for automatic price mechanism na operate ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுனால எந்த ஒரு கவர்மெண்ட் இன்வால்மெண்ட்டுமே இருக்காது. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் flexibility brings about equality between savings and investment. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால என்ன ஆகுதான், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேவிங்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப நிறையா இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் கம்மியாயிரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃப்ளெக்சிபிளாக நமக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், நம்மளோட சேவிங்ஸ்க்கும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மணி பெர்ஃபார்ம்ஸ் ஓன்லி த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் த எக்கானமி as the people will not hold idle money. ஓகே, ஸோ இப்படி இந்த பாயிண்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எக்ஸ்சேஞ்சாக இருக்குது அண்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்களாமா, தே ஆர் நாட் ஹோல்டிங் எனி ஐடல் மணி, எந்த ஒரு யூஸ் பண்ணாத வந்து மணியை அவங்க வந்து வச்சுக்கல. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் கிரிட்டிசைசம்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சேல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்கார்டிங் டு கீன்ஸ் சப்ளை டஸ் நாட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் வேர் டிமாண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ் ஆஸ் மச் ஆஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டே வந்து இங்கே தப்பு தான். ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ண எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுமே வந்து அது எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் இருக்கும், எல்லா டைம்லையும் டிமாண்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ சப்ளை எப்பயுமே வந்து அதோட டிமாண்ட் வந்து டிசைட் பண்ணாது. ஓகே, எப்பயுமே அது வந்து ஈக்குவலாக இருக்காது. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வில் நாட் ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி ரிமூவ்ட் பை இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த சிச்சுவேஷன் இந்த ப்ராப்ளம் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண தான் நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ப்ராப்ளமே வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சேல்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தாலே வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ராங். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம வந்து எப்போ டிக்ரீஸ் பண்ண முடியும், பை இன்வெஸ்டிங் மோர். இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ண தான் நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, மணி இஸ் நாட் நியூட்ரல். இண்டிவிஜுவல்ஸ் hold money for unforeseen contingencies while businessmen keep cash reserve for future activities. Okay, so நம்ம வந்து காசு வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கும். ஓகே, அது வந்து பர்சனுக்கு லைக் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக மணி வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாம் நார்மலாக மக்கள் பார்த்திங்கன்னா பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதுக்கு காசு சேர்த்து வைப்பாங்க, ஏதாவது ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது தெரியாத ஒரு ப்ராப்ளம்ஸ் வரப்போ அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு. வேற ஆஸ் பிஸ்னஸ் மேனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸ், ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மணி வந்து தட் இஸ் நாட் நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் சேல்ஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொபோசிஷன் தட் சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட் அண்ட் தேர் இஸ் நோ ஓவர் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்காது அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமே இருக்காது அப்படிங்கிற சொன்ன பாயிண்ட்டும் வந்து தப்பு தான். ஏன்னா ஓவர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கலாம்.
ஓகே, தேவைக்கு மீறி ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை கம்மியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஃபோர்த் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் கம்மிங் டு ஃபிஃப்த் ஒன், கீன்ஸ் ரிகார்ட்ஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் எ ஸ்பெஷல் கேஸ் பிகாஸ் தெர் இஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிஸ். ஓகே, ஸோ கீன்ஸ் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். அது வந்து எப்பயாவது ஒரு கதை நடக்கும். ஆனால் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா நிறையா வேலை இல்லாமல் கூட இருக்கிறாங்க கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில். நம்ம வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுமே எப்போயும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ பீப்புள் வில் பி அண்டர் எம்ப்ளாய்டு ஆல்சோ. ஸோ வேலை இல்லாமல் கூட பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தெர் இஸ் த நீட் ஃபார் state intervention arises in the case of general overproduction, mass employment. ஓகே, ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப நிறையா இருக்குது, இல்லை வந்து நிறையா பேர் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து கவர்மெண்டோட இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா. ஸோ ஒரு எக்கானமியில் வந்து நிறையா பேர் வந்து வேலையே இல்லாமல் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரி பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஹையர் ஃபோர்ஸ் வந்து ஸ்டெப் எடுக்கணும், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஒன்லி தென் அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ டிஸ்அட்வான்டேஜஸ், இல்லைன்னா ஃபியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் ராங், தட் இஸ் கிவன் பை சேஸ் லா. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் சேஸ் லா. தேங்க்யூ.